Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 23 மற்றும் 24வது வார்டுகளில் அமைந்துள்ள எம்ஜிஆர் தெரு, தியாகி பாலு தெரு, இந்திரா நகர், போஸ் வீதி மெயின் ரோடு, ஜீவானந்தம் தெரு, மணவாள நகர் போன்ற பகுதிகளில் பல மாதங்களாக கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி கிடக்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் உணவு உட்கொள்ளவோ இரவில் தூங்கவோ கூட முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக குழந்தைகளின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்பிற்குள்ளாவதாகவும் 2 நாட்கள் பள்ளிக்கு சென்றால் அடுத்த 3 நாட்கள் விடுப்பு எடுக்கும் சூழல் உள்ளதாகவும் பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். என் பேர் ஆனந்தி. இந்த இந்திரா நகர் 2 எப்பயுமே இந்த சாக்கடை தண்ணி போய்கிட்டே இருக்குது. காலைல 7 மணிக்கு வந்துச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்குது. நாங்கள் ஃபோன் பண்ணி புகார் பண்ணிட்டு ரோடை மறிச்சிட்டோம். அதிகாரியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஆனால் பார்க்குறாங்க, குத்தி விட்டு போயிடுறாங்க. காலையில நரகெல்லாம் வீட்டு வாசலில் கிடக்கு. பச்சை பிள்ளை 2 மாத பிள்ளையை வச்சு அதுக்குள்ளே இருக்கிறோம். அதுக்குள்ளே தான் எல்லாம் கிடக்கும். காய்ச்சல் வாந்தி வைத்தால எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இதில் தான் போதுங்க, இதில் தான் வருதுங்க. கடைக்கு எங்களால் போக முடியல. அன்றாட வேலை எங்களால் வீட்டில் பார்க்க முடியல. தண்ணிக்குள்ளே கிடந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் இன்னைக்கு நேரத்தில் இந்த ரோடு கல்லுப்பதிச்சிலேருந்து கஷ்டப்படுறோம். கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் அப்பகுதியில் கொசுக்கள் அதிகரித்து தொற்று நோய்கள் பரவும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் ஏராளமான குடும்பங்கள் தங்கள் சொந்த வீடுகளை விட்டு வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். ஆறாக ஓடும் கழிவுநீரை கண்டு தங்கள் வீடுகளுக்கு வர உறவினர்கள் அஞ்சுவதாகவும் அவர்கள் கவலையுடன் தெரிவித்தனர். ரொம்ப சாக்கடை வேலை ரொம்ப தாங்க முடியல. வாடை ஓவரு. பிள்ளைய ஒரு நாள் ஸ்கூல் போனாலும் அடுத்து லீவ் போடுற மாதிரி தான் இருக்கு. காய்ச்சல் வந்துருது. இதுல மீச்சு தான் போதுங்க. கவுன்சிலர்கிட்ட போன் அடிச்சு தினம் பார்த்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இதுக்கு பதிலா என்னன்னே சொல்ல மாட்டாங்க. பாக்குறோம்ன்றாங்க, திருப்பி அதை பார்க்க மாட்டாங்க. நேத்துலாம் அத்தனை போன் அடிச்சோம், அவர் வரவே இல்லை. இந்த வாரம் அவங்க ஏரியாக்கு தான் வர்றோம் அப்படின்றாங்க. அடுத்து அவங்க வரவே மாட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு இருக்கவே முடியல. வாடையில ரொம்ப இதா இருக்கு. இதுலதான் நாங்க சாப்பிடுறோம். எல்லாம் இங்கிட்டு ஃபுல்லா இருக்கிறது ஃபுல்லாமே சின்ன பிள்ளைய தான் இருக்குதுங்க. பச்சை பிள்ளைய தான் வச்சிருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லாமே இருக்கிற பிள்ளைய ஃபுல்லாமே ரொம்ப எங்களால இருக்க முடியல. இதுக்கு எதனால நடவடிக்கை எடுக்கணும். பல முறை புகார் அளித்தும் மாநகராட்சி ஊழியர்கள் தங்கள் பகுதியை தற்காலிகமாக சுத்தம் செய்கின்றனரே தவிர தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க அவர்கள் முன்வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியாவில் சாக்கடை ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துது. எங்களுக்கு இந்த ரோடை தோண்டி எங்களுக்கு புதுசாக போட்டு கொடுக்க சொல்லுங்க. பாதாள சாக்கடை போட்டு கொள்ள நாள் ஆச்சு. இப்போ வீடு அதிகமாயிருச்சு. அதனால சாக்கடை தண்ணியும் மழை தண்ணி எல்லாமே சேர்ந்துக்கிறது. பச்சை பிள்ளை 3 மாத பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்களால் இருக்க முடியல. காத்தாடி போட்டதுமே வீட்டுக்குள்ளே அந்த வீச்சம்பூரா உள்ளே வருது. புழு வருது, பூச்சி வருது, பூரையா வருது. வீட்டு தண்ணிக்குள்ளே கலந்துக்கிறது. எங்களால் இருக்க முடியல. சாப்பாடு வாங்க போவோம், வெளியில் போனோம்னா அந்த தண்ணியில் நாங்கள் நடந்து தான் போகிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நாங்கள் அந்த தண்ணியில் கஷ்டப்படுறோம். 25 ஆண்டுகளுக்கு முன் பதிக்கப்பட்ட சிறிய பைப்புகள் தற்போதைய மக்கள் தொகை அதிகரிப்பால் போதவில்லை என கூறும் செல்லூர் பகுதி மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து வருவதாக புகார் தெரிவித்துள்ளனர். போஸ் வீதி இந்த தெருவில் 30 வருஷத்துக்கு முதலாம் சின்ன பாதாள சாக்கடை தான் இருந்துச்சு. நான் பிறந்து வளர்ந்தது இந்த வீடு தான். அப்போ சின்ன வீடாக தான் இருந்துச்சு. அப்போ குடிசை வீடுகள் அதிகமாக இருந்துச்சு. இவ்வளோ மக்கள் தொகையில் கிடையாது. இப்போ அதிகமான மக்கள் தொகையில் வரப்ப அந்த பழைய பாதாள சாக்கடைகளை மறுபடியும் பெருசாக்கி அதுக்குரிய பைப்பு போடாமல் எதுவுமே செய்யாமல் வச்சுருக்காங்க. இதை பற்றி நாங்கள் எத்தனையோ முறை புகார் அளிச்சுமே எங்களுக்கு இதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை. கால் பண்ணி கேட்டாலே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஒரே பேச சொல்றாரு, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புப்பா. ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று மனு அளித்தும் தங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கவில்லை என கதரும் அப்பகுதி மக்கள் தங்களது துயரத்தை ஒரு நாளில் சொல்லி மாளாது என விரக்தி நிறைந்த முகத்துடன் வேதனையை வெளிப்படுத்தினர். இன்னைக்கு தினந்தோறும் டெய்லி நாங்கள் மனு அனுப்பிக்கிட்டே இருக்கோம். முதலமைச்சருக்கு அனுப்பிட்டோம், கலெக்டருக்கு அனுப்பிட்டோம், மதுரை மாநகராட்சி மேயருக்கு அனுப்பிட்டோம், கமிஷனருக்கு அனுப்பிட்டோம், பல்வேறு முகாம்கள் அனுப்பிட்டோம், உங்களின் சாலை திட்டம் எல்லா திட்டத்துக்கும் அனுப்பிட்டோம். எந்தவித தீர்வும் கிடையாது. இன்னைக்கு வாட்ஸ்அப் புகார் மூலமாகவும் நாங்கள் டெய்லியும் கொடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டே தான் இருக்கோம். மதுரை மாநகராட்சி என்ன செய்யுதுன்னா போட்டோ எடுத்து அங்கங்க நாங்கள் நல்லா செய்கிறோம் ஒரு விளம்பரம் தான் காட்டுது. இது ஒரு கண் துடைப்பு நாடகத்தை மதுரை மாநகராட்சி
வளர்ச்சி அரங்கேற்று வருது. மதுரை செல்லூர் பகுதி முழுவதுமே சாக்கடை நீர் நிறைந்து ஓடுகின்ற பகுதி. இதனால் எங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு இன்னைக்கு குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அவல நிலையில் இருக்கிறோம். இந்த கழிவுநீர் கால்வாய் அடைப்பு பிரச்சினைக்கு மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என செல்லூர் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்க நிர்வாகம் தவறும் பட்சத்தில் தங்கள் பகுதியில் தொற்று நோய் பரவும் அபாயம் அதிகரித்து பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.